ஆக்டர் கபாலி விஸ்வாந்த் ஆக்டர் ஆகல அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கோரியோகிராஃபர் ஆயிருப்பேன். என்னோட ப்ரொஃபஷனல் வந்து பேசிக் சென்னைக்கு வரும்போது நான் வந்து டான்ஸ் மூலமாக தான் வரேன். டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக விசிட்டிங் கார்டை கொடுத்து யார் கோரியோகிராஃபர்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பசங்களாம் சொன்னாங்க இவர் தான் ஒன்று சார் நான் சார் விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த இவர்கிட்ட நான் பண்ணணும், இவர்கிட்ட கண்டிப்பா பண்ணியே ஆவேன். எனக்கு வந்து மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும், சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும், வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்புன்னு ஒருத்தரை கேட்டு வந்தால் உடனே வாய்ப்பு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு நபர். இன்றைக்கும் அவர் ஆஃபீஸ்க்கு போய் நிறைய பேர் வந்து சாரை போய் பார்க்கணுன்னா போனோடனே வாங்க சாப்பிட்டீங்களா. சென்னைக்குள்ளே வரும்போது என்னுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ் முடிஞ்சு போனால் ஒரு 500 அவ்வளோதான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு 6000 கான்டாக்ட்ஸ் இருக்குது. அது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் விஸ்வாந்த் அண்ணோட ஒருத்தர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கல் ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களுக்குலாம் நிறையா ரெஃபர் பண்ணுவார். இந்த ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க வளரணுன்றது அந்த ஸ்மார்ட் எப்படி ஆக்டர் கபாலி விஸ்வாந்த் ஆக்டர் ஆகல அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பார்? ஆக்டர் கபாலி விஸ்வாந்த் ஆக்டர் ஆகலன்னா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? சரியான கொஸ்டின். கோரியோகிராஃபர் ஆயிருப்பேன். என்னோட ப்ரொஃபஷனல் வந்து பேசிக் நான் வந்து திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காலேஜ் படிக்கும் போதே ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமில் நான் வந்து தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணதில் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு வின்னராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர் செலக்ட் பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த கல்ச்சரல் காம்படிஷனில் நான் வின்னராக வந்ததுக்கப்புறம் தான் என் கேரியரே டான்ஸுங்கிற மாதிரி ஒரு லைனில் போனது. திருநெல்வேலி சைடும் சரி, நான் பேசிக் வந்து என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. சவுத் சைட்லையும் நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையுமே நான் காலேஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கூல்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ஒரு மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே, காலேஜ் படிக்கும்போதே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வரும்போது நான் வந்து டான்ஸ் மூலமாக தான் வரேன். ஒரு சேனலுக்கு வந்து நான் ஒரு டான்ஸுக்கு காம்படிஷனுக்கு கோரியோகிராஃபரில் நானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன். அதில் சீஃப் கெஸ்ட் வந்து யாருன்னா ஜட்ஜு வந்து நம்ம திரு டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இம்மிடியேட்டாக விசிட்டிங் கார்டை கொடுத்து யார் கோரியோகிராஃபர்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பசங்களாம் சொன்னாங்க இவர் தான் ஒன்று சார் நான் தான் சார் செம்மையாக பண்ணீங்க, நல்லா இருந்தது உங்களுடைய ஸ்டைல், நீ தானே சென்ட்ரல் ஆனீங்கன்னா ஆமாம் சார் நான் விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்துட்டு நீ என்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்படியா சார் சொல்லிட்டு இல்லை சார் நான் வீட்டில் கேட்டு சொன்னேன். கேட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டில் போய் கேட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஸோ அந்த லைனில் டான்ஸ் லைனில் தான் நான் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி. கட் பண்ணால் சினிமா வாய்ப்பு ஒரு இடத்துல இந்த திடீர்னு ஒரு இடத்துல டோர் தட்டுது. மாஸ்டர்கிட்ட கேட்குறேன், மாஸ்டர் இந்த மாதிரி டான்ஸ் வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி கேட்குறாங்க. ஏய் சூப்பர் விஷயம்ப்பா, போயிட்டு வாப்பா சொன்னார். அவர்கிட்ட நான் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ என்னன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்டில் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் டான்ஸ் கோரியோகிராஃபி நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணலை. எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சென்னையில் கார்பரேட்ஸ்க்கெலாம் நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலில் கூட நான் வந்து கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டான்ஸ் தான் நமக்கு மெயின். சினிமா அதை தாண்டி எனக்கு ஆக்டிங்கிற ஒரு கௌரவம் கொடுத்த உடனே நடிப்பு துறையிலையும் நம்மளோட 200% நம்ம வந்து உழைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுவும் கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டையுமே நான் மிஸ் பண்ணலை, பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போதே தெரியுது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது. இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான வேல ஒரு செலிபிரிட்டி மோட் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருது. இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ இல்லை யூடியூப் மூலியமாவோ நிறைய கிடைச்சிருது. அதை பார்க்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இல்லை நல்ல விஷயந்தான். எங்களுக்கு நாங்களாம் உள்ள கல்ச்சரல்ஸ் மூலமாக நம்ம ஒரு வேலை வந்தோங்க. கல்ச்சரல்ஸ் ஆக்டிவிட்டி மூலமாக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லைனு கிராஃபை நான் சொன்னேன். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து என் கூட இருந்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. நீ சூப்பராக ஒரு வேலை போய் அழகாக சினிமாக்குள்ளே போயிட்ட, கொரியோகிராஃபர் ஆகணும்னா இப்போ ஆக்டர் ஆனால் நீ நல்ல ஒரு ஃபேமாக தெரியுற அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி அப்பவும் இருந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி வந்த மாதிரி
இப்போ வந்து ஒரு இன்ஸ்டா அந்த ஃபேம் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. நல்ல விஷயம் தான், ஆரோக்கியம் தான். அதுவும் முக்கியமா அந்த சேனல் விஜய் டிவி சேனல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே திறமை உள்ளவங்களுக்கு இப்ப பயங்கரமான வாய்ப்பு கொடுக்காங்க. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ் உண்மையிலே டேலண்ட் இருக்கவங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இப்போ வரக்கூடியதுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. டெஃபினெட்லி இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். திறமை உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது நல்ல ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நாங்கள் வந்த விஷயங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொஞ்சம் ஹடில்ஸ் இருக்கும், நிறைய ஹடில்ஸ் இருக்கும். அந்த ஹடில்ஸை தாண்டி வந்தோம். பட் இன்னைக்கு நீங்கள் வந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்டா மூலமாக அதுலேயும் உங்கள் திறமையை காட்டுறீங்க. யாருமே டைரக்ட் பண்ணலை. உங்களுக்கு நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே ஒரு கண்டென்ட் எடுத்து இன்ஸ்டாவில் ஒரு விஷயத்தை ஃபேம் பண்ணி அதில் வியூவர்ஸ் அதிகமாக்கி உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாருமே இப்போ இயக்குனர் ஆகிட்டாங்க. அதுதான் உண்மையிலே பயங்கர பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே. கபால் விஷயம் தானே பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இயக்குனர்கள்ட்ட பண்ணிட்டாரு. எல்லா ஒரு நடிகரும் ஆசைப்படுற ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாருக்கும் ரஞ்சித் நாட்டு இருந்து எல்லாருக்கும் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு ஆசை இருக்குல்ல, நான் கண்டிப்பா இந்த இவர்கிட்ட நான் பண்ணணும், இவர்கிட்ட கண்டிப்பா பண்ணியே ஆவேன் அப்படின்னா யாரெல்லாம்? ஒருவர்னு மட்டும் சொல்லல, ஒருவர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நிறைய பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யாரெல்லாம்? எனக்கு வந்து மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும், சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும், வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க 3 படங்களுமே எப்போவுமே கால் வருமானு எதிர்பார்த்துருக்கேன். இந்தியன் 2 எனக்கு வந்தது. ஜஸ்ட் அது ஒரு சின்ன இதில் அந்த டைமில் வேற ஒரு படங்கள் பண்ணதுனால எனக்கு அந்த இந்தியன் 2 பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி மணிரத்னம் சார் கடல் வந்துச்சு. கடல் வந்த டைமில் ஃபஸ்ட்டு சமந்தா மேம் இருந்தாங்க அந்த படத்தில். அந்த டைமில் எனக்கு ஒரு கௌதம் கார்த்திக் சார் கூட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் எனக்கு கம்மிட்டாங்க. பட் அந்த டைமில் அந்த ஷெட்யூல் அப்போ நடக்கலை. லேட்டராக நடந்த போது வேற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவும் டேட் கிளாஸ் ஆச்சு. அந்த டைம் பண்ண முடியாமல் போயிட்டு அப்போ ஹீரோயினும் மாறினாங்க, வேற ஒரு ஹீரோயின் வந்தாங்க. ஸோ அப்போ அந்த கேரக்டர் மாற்றிட்டாங்க. வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்டில் வந்து சாரோட டைரக்ஷன் இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே டேரக்டாக நான் இது வரைக்கும் கமிட் ஆகலை. ஸோ வந்தால் டெஃபினெட்லி இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே நான் 3 பேரோட ப்ராஜெக்ட்டுமே டெஃபினெட்லி பண்ணுவேன். மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி என்ன பாகுபலி எடுத்த இயக்குனர் ராஜமௌழி சார், நானியிலேருந்தே அவருடைய இந்த ஃபர்ஸ்ட் சிரஞ்சீவி சாரோட சன் வச்சு பண்ணும் போதுல இருந்தே அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே மகதீரால இருந்தே நமக்கு அவருடைய இதை எல்லா படங்களும் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நானி பார்த்த உடனே இவரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. லைஃப்ல ஒரு தடவையாவது இவர் படத்துல வந்து எதுவுமே கேட்காம போய் நின்றுனா கூட ஓகே அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ராஜமௌழி சார் படத்துல நடிக்கணும்னு மிகப்பெரிய ஆசை உண்டு. அண்ட் உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு நான் என் நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதில் ஒரு நண்பர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டா சொன்னாரு. விஸ்வநாதனோட ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கல் ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களுக்கெல்லாம் நிறையா ரெஃபர் பண்ணுவார். ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொன்னார். நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த ஹெல்பிங் டெண்டன்சி நம்ம பண்ணணும். ஏன்னா சினிமாவில் இப்படி பண்ணுற நபர்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. துரோகம் தான் நிறைய பண்ணுவாங்க. இந்த ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களும் வளரணுன்றது அந்த ஸ்பார்க் எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆகுது? ஹெல்பிங் பெருசாக அது என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு ரொம்ப பயங்கர காம்படிஷனான ஒரு ஃபீல்டு தான். சினிமாங்கிறது ரொம்ப காம்படிஷன். ஏன்னா திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டே பை டே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம என்ட்ரியான டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு அது எங்கள் சின்ன வயசுலேருந்தே அது கற்றுக்கிட்ட விஷயம். யாராவது ஒரு விஷயம் ஏதாவது கேட்டாங்கன்னா எதாவது செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயம்தான். அது அப்படியே நம்ம சினிமாலேயும் எனக்கு அது வந்து அப்ளை ஆகுது. சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். அது ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நண்பர்கள் கூட இருந்த நண்பர்கள் ஏதாவது கேட்கும்போது நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி விடுவேன். அந்த ப்ராஜெக்ட்டு இந்த கேட்குறாங்க, டைரக்டர் சார் ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லி இந்த மாதிரி கேரக்டர் தேவைப்படுது அப்படின்னா கூட சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் நாட் ஒன்லி ஆக்டிங், டெக்னிக்கலுக்கும் சொல்லுவாங்க சில நண்பர்கள். கோரியோகிராஃபர்ஸ் தேவை, இதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் யாராவது இருந்தால் சொல்லுங்கம்பாங்க. பண்ணுற படங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி விடுவோம். ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அந்த மனசு வந்து திரு ரஞ்சித் அவர்கள்ட்ட தான் எனக்கு வந்தது. ஏன்னா என்னுடைய ஆரம்பகால கட்டங்கள் வந்து திரு ரஞ்சித் அண்ணா வந்து சினிமாக்கான ஒரு ஐடி கார்டு கொடுத்தவர். கபாலியில் உலகம் முழுக்க பிரபலமானாலும் ஐடி கார்டு வந்து சினிமாக்குன்னு ஒரு என்ட்ரி கார்டு, ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு கொடுத்தது வந்து அட்டகத்தி தான். அட்டகத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சது நடிகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய கேரக்டர், ரஞ்சித் அண்ணனோட கேரக்டர்னா கூட இருக்கிற சக டெக்னீஷியன்ஸா அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாரையுமே அவ்வளோ அன்பாக பழகக்கூடியவர், அவ்வளவு அரவணைப்பார், டென்ஷனே ஆக மாட்டார். ஸ்பாட்லேயே நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் அந்த கேமராக்கு
பின்னால் வந்து அவ்வளவு கைண்டாக எல்லாருக்கூடையும் பேசக்கூடியவர், ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய கேரக்டர் பர்சனலாக எல்லாருக்குமே வாய்ப்புன்னு ஒருத்தரை கேட்டு வந்தால் உடனே உடனே வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நபர். இன்னைக்கும் அவர் ஆஃபீஸ்க்கு போய் நிறைய பேர் வந்து சாரை போய் பார்க்கணுன்னா போனோடனே வாங்க சாப்பிட்டீங்களா, ஃபஸ்ட்டு வார்த்தை அண்ணன் கேட்பார், சாப்பிட்டீங்களா, உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அது யாரு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டு வந்திருக்காங்கிறது ரெண்டாவது படித்தோம். அது அதுக்கப்புறம் தான் அண்ணனே கேட்பார், நீங்கள் என்ன இது என்ன என்ன ப்ரொஃபஷனலுக்காக வந்திருக்கீங்கிறது. வந்த உடனே சார் வணக்கம் சார் விஷ் பண்ணல, ஓ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார், ஓகே சாப்பிட்டீங்களா, லஞ்ச் டைம்னா அந்த டைம் வந்தாங்கன்னா உடனே சாப்பிட சொல்லுவேன். சாப்பிட சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் அதெல்லாம் கேட்பாரு. இந்த மாதிரி சார் அசிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அப்படிங்களா, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, இல்லை சார் தான் ட்ரை பண்ணேன். அப்படியா, நம்பர் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் ரஞ்சித்தை நான் லைவாக பார்த்துருக்கேன், இப்படி பார்த்துருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது சின்ன சின்ன வயசில் நம்ம யாருக்காவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவோம். சினிமா துறையில் நான் பார்த்து வியந்தது ரஞ்சித்தனை. கண்டிப்பாக அது அந்த டைம்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 4 பேர் கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அதுதான். நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க, ஆசா பணமா. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு இடத்துல வாண்டட் கேட்குறாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா படங்களையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிடுறேன். அதில் யாரையும் மீட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க, அது அவருக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது. அவர் இந்த கேள்வி கண்டிப்பாக கீழே அவர் சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதான் கேட்டேன் அந்த ஒரு விஷயம். சிறப்பு. அதே மாதிரி நான் கலைத்துறையில் இருக்கேன், நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னா அது டெம்ப்ளேட் கேள்வியாக நான் அது கேட்பேன் எல்லாத்துக்கிட்டையும். என்னோட ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸுக்கு தெரியும். இந்த சினிமா ஃபீல்டில் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுக்கு பெற்றதுன்னா எது எது சொல்லுவீங்க, இதெல்லாம் இழந்துட்டேன்னா எது சொல்லுவீங்க? பெற்றது தான் நிறைய இருக்கு, இழந்ததுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்குல்ல, பெற்றது இழந்தது. எனக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கதே நான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. டெஃபினெட்லி இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறது 100%. இழந்ததுங்கிறது வந்து சினிமாவில் வந்து இழந்ததா? எனிதிங் இஸ் சினிமாவுக்கு வந்தனால ஏதாவது ஒன்று இழந்திருப்பீங்கல்ல, ஏதாவது ஒன்று இழந்திருக்கலாம். வந்து இழந்ததுன்னா அப்படி கிடையாது, எனக்கு பெருசாலாம் ஒன்று. இப்போ என்னோட அம்மா அப்பா கூட இல்லை, நான் ஊர்ல இருந்து இங்கே வந்திருக்கேன், அது கூட சொல்லலாம். நான் அப்படின்னு நினைப்பேன். நீங்க நான் வரும்போதே எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு தான் சென்னை வரும்போதே ஏறுங்க ட்ரெயின்ல ஏறுங்க அப்படின்னு ஏறிட்டேன். அம்மாவோட தான் வந்தேன். சென்னை வரும்போதே அம்மாவோட தான் வந்தேன். ஃபேமிலியோட தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் ஃபேமிலி கூட தான் இருக்கேன். நான் வந்து தனியாவோ எங்கேயும் போய் கஷ்டம்லாம் படலை. வரும்போதே அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு. அதனால எப்போவுமே நம்மளை வந்து இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த என்ட்ரி போகிறது வரைக்கும் டேய் இந்த ஷர்ட் போட்டு போ, இந்த வாட்ச் போட்டு போகணும், அப்படி அந்த மாதிரி ஒரு நபர் தான் அப்பா. எல்லா இடத்துலையுமே என்னுடைய ஃபாதர் அண்ட் மதர் எல்லா இடத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெற்றது அதிகம், இழந்ததுன்னு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. ஓகே, நண்பர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. சென்னைக்குள்ளே வரும்போது என்னுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 500 அவ்வளோதான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு 6000 கான்டாக்ட்ஸ் இருக்குது. அது முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5500 கான்டாக்ட்ஸ் வந்து ஒன்லி சினிமா பீப்புள்ஸ். சூப்பர். நண்பர்கள் அதிகம், நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன். என்றைக்குமே என் நண்பர்கள் தான் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு மெயின் காரணம். எல்லோரும் பாசிட்டிவாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்காக ப்ரே பண்ணுறாங்க. நீ நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கிராஃப் சூப்பராக இருக்குது, உங்களுடைய படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம், நல்லா வரீங்க விஸ்வா, நீங்கள் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருங்க, நல்ல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நமக்காக ப்ரே பண்ணுறாங்க. நல்ல குணங்கள் உள்ள நல்ல நபர்கள்ட்ட நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் இந்த துறையில். போட்டி பொறாமைகள்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வரணும், எல்லாரும் ஜெயிக்கணும். கூட நடிக்கக்கூடிய நடிகர்களுமே ஸ்பாட்லேயுமே நாங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் போட்டி போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். டீம் ஒர்க் பிரதர். சினிமாங்கிறதே டீம் ஒர்க் தான். எல்லாரும் நீங்கள் எதில் இருக்கவங்க நல்லா பண்ணாதான் நம்மளும் நல்லா பண்ண முடியும். கண்டிப்பாக படமும் ஜெயிக்கும். அதனால தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கிவ் அண்ட் டேக் பாலிசி.